பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதிலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் வரை தேவன் நமக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்திருக்கிறாரே. கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல பாருங்க, ஐயோ யாராவது என் கூட இருந்து கொஞ்சம் என்ன தைரியப்படுத்தினா, கொஞ்சம் பலப்படுத்தினா, கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று நாம நினைப்பது உண்டு. ஆனா நினைப்போம், நினைச்சதுக்கு எல்லாம் மாறாதான் நடக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தையை நாம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தைரியம் உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. நான் எத்தனையோ நேரம் நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். இதை பார்த்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட அனுபவிச்சிருப்பீங்க. தேவன் கொடுக்கிற தைரியம் நம்பணும், விசுவாசிக்கணும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையின் தைரியம் இருக்கிறதே, அது மிகவும் நம்மை தட்டி அப்படியே தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 46 அதிகாரத்திலே 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. நாம அவருக்கு செவி கொடுக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் செல்லற நம்ம தலையிலே அதை வச்சிரும். காதுன்னு ஒண்ணு இருந்தா கேளு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை அவ்வளவு அது விலையேற பெற்றது, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று சொல்லுகிறது. சும்மா பைபிளை போட்டுலாம் எரிக்கிறாங்க, தேவையில்லாம அது தெரியாம பாவம். தேவன் அவர்களை மன்னிப்பாராக. பாருங்க, ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினே. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், இன்னும் உலகத்துக்கு வரல, தாயின் கர்ப்பத்துக்குள்ளதான் இருக்கும். அப்பமே நம்மளை ஏந்தினாரா. பிறந்த பிறகு தாய் ஏந்துகிறத பார்த்திருக்கிறோம். சொந்தக்காரங்க ஏந்துவாங்க. பிள்ளையை ஏண்ட தெரியல ஓண்ட தெரியலன்னு சொல்லி அது வேற சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆஸ்பத்திரியில, இந்த பேறுகால ஆஸ்பத்திரியில வெளியே எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. தகப்பன், தாத்தா, பாட்டி, சொந்தங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும். அந்த நர்ஸ் கொண்டு வந்து கொடுத்த உடனே கையில வாங்குவாங்க, ஏந்துவாங்க. ஆனா தாயின் வயிற்றில் தோன்றின போதே தேவன் ஏந்திட்டார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினே. உற்பத்தி செய்வது. ஒரு வயல் இருக்கு, நெல்லை ஊனி நெல்லை போட்டு அதை உற்பத்தி செய்து அதற்கு என்னெல்லாமோ பண்றோம். அதுக்கு மருந்து அடிச்சு, அதுக்கு தண்ணி பாய்ச்சி, அதை உழவடிச்சு, சால் அடிச்சு,
எவ்வளவு காரியங்களை பண்படுத்தி செய்கிறோம். உற்பத்தி செய்வது. அப்ப அந்த தாயின் கருவிலே, கற்பத்திலே தேவனே அதை உற்பத்தி ஆக்குகிறாரா, ஏந்தி தாங்கி உற்பத்தி ஆக்குகிறாரா. அதெல்லாம் நம்ம தியானிக்கணுங்க. ஆமா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, குழந்தை பாக்கியம் இல்லாம ஒரு வேளை நீங்க கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அவருடைய அன்பை ருசிங்க. என்னுடைய கர்ப்பத்திலும் என் மனைவியின் கர்ப்பத்திலும் தேவன் ஏந்தி தாங்கி குழந்தைய வச்சிருக்கிறார், தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இந்த நாளில், இந்த நேரத்தில் உங்களுக்குள் வரும் பொழுதே அடுத்த வருஷம் அந்த ரிசல்ட் கையில நீங்க ஏந்தி, நீங்க தூக்கி தாங்கி வச்சிருப்பீங்க. உங்க சொந்தங்கள் எல்லாரும் தூக்கி ஏந்தி, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும். எழுதி வச்சுக்கிடுங்க இன்னைக்கு டேட்ட. ஆமா, அது மட்டுமல்ல, பிறக்கிறது பிறந்த நேரம் மட்டும் அல்ல. 4ஆம் வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். முதிர் வயது, நரை வயது, கற்பத்தில் இருக்கும் போது ஏந்துறார், உற்பத்தி ஆனது முதல்ல தாங்குகிறார், பிறகு முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்கிறார், பிறகு நரை வயது மட்டும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு உண்டு என்பதை இந்த நாளில் இந்த வசனத்தின் மூலம் உங்களை தைரியப்படுத்துவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அப்போ பிறந்ததிலிருந்து வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு பாருங்க, பிறந்ததிலிருந்து வலிப்பு வியாதி இருந்தது. அது இன்டர் செகண்ட் இயர் வரைக்கும் வந்துச்சு. தொடர்ந்து வாரம் வாரம் வலிப்பு வியாதி வரும், பிறகு டெய்லி வரும். உலகத்தில் இருக்க வரைக்கும் மாத்திரை போடணும் அந்த பலவீனத்துக்கு. அப்படிலாம் நான் போட்டேன். ஆனா ஒரு மீட்டிங்ல, ஒரு கூட்டத்தில் நரை வயது மட்டும் தாங்கக்கூடிய அந்த தேவனின் வல்லமை என்னை தொட்டது. அவருடைய வல்லமை என்னை தொட்டது. 100க்கு 100 சுகம் தேவன் தந்தார் என்று விசுவாசித்து வீட்டுக்கு போய் அந்த வலிப்புக்காக போடுற மாத்திரை எப்சோலின், பினோபாஸ், ஐசோனக்ஸ், மருத்துவர்கள் இருந்தா அவங்களுக்கு தெரியும். எப்சோலின், பினோபாஸ், ஐசோனக்ஸ். இந்த பினோபாஸ் தூக்க மாத்திரை. இது அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போட்டேன். இன்றைக்கு வர என் வாலிப நாட்களில் நடந்த காரியம் அது. கர்த்தர் எனக்கும் 3 குழந்தைகளை கொடுத்து, 3 பிள்ளைகளை கொடுத்து, அவர்களுக்கும் பேரப்பிள்ளைகள் பிறந்து தேவன் இந்த கிருபையை நிலைநாட்டினார் என்றால் அதற்கு காரணம் அவர் நரை வயது மட்டும் தாங்குகிற தேவன். அதுக்கு இடையில வளர்கிறோம், படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், அதுக்கு பிறகு திருமணம் ஆகிறது, பிள்ளைகள் பிறக்கிறாங்க, அதுக்கு பிறகு பேர பிள்ளைகள் பிறக்குது. இதெல்லாம் இருக்கு. இதுக்கு இடையில எத்தனை சோதனை வரும், எத்தனை வேதனை வரும், எத்தனை பாடுகள் வரும், எத்தனை உபத்திரவங்கள் வரும், எத்தனை சூறாவளிகள் அடிக்கும், எத்தனை சூறாவளிகள் அடித்திருக்கும். உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஆனா தாவீது சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது.
சறுக்குகிற நேரம், வியாதி நிமித்தம் சறுக்கிடுவோம். எல்லாரும் போச்சு, அவ்வளவுதான், விசுவாசம் எல்லாம் பறந்து போயிரும். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். எப்போ அவருடைய வசனத்தை நாம் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது. 19ஆம் வசனத்தில் பாருங்க, சங்கீதம் 94:19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. என் கால் சறுக்கிற்று, அதனால என்னுடைய விசாரங்கள் பெருகிற்று. சறுக்குதல் என்றால் வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல். நல்லாதான் இருந்துகிட்டு இருப்போம். பாருங்க, உலகம் முழுசும் ஒரு கொரோனா அலை வந்துச்சு. எத்தனை குடும்பங்கள் சறுக்கிற்று, எத்தனை தனிப்பட்ட வாழ்க்கைகள் சறுக்கிற்று, எத்தனை ஊழியங்கள் சறுக்கிற்று, எத்தனை வியாபாரங்கள், தொழில் சறுக்கிற்று, எழும்ப முடியல. அவ்வளவு கஷ்டம். எப்போ வரும்னு தெரியாது. ஆமா, எல்லாம் நல்லாதான் இருந்த மாதிரி இருக்கும். திடீரென்று தேவன், திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சறுக்குதல் வரும்போது நம்மால் தாங்க முடியாது. அந்த நேரம் தேவ கிருபை நம்மை அப்படியே தாங்கி, என் மகனே நான் இருக்கேன்பா. 22ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமா இருக்கிறார். ஒரு ரிசல்ட் கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தரோ எனக்கு அடைக்கலம், என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமா இருக்கிறார். தாவீதும் பிறந்து வளர்ந்து இளம் வயது, வாலிப வயது, எவ்வளவு சோதனை, எவ்வளவு வேதனை. சவுலே எத்தனை நேரம் கொள்ள வேண்டும் என்று பாருங்க. தான் சொல்லுகிறார், அனுபவத்தில் சொல்ற, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது ஆண்டவரே. என் விசாரங்கள் பெருகையில் உடைய என் ஆத்மாவை உடைய ஆறுதல்கள் தேற்றுகிறது. எனக்கு நீர் அடைக்கலமும் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாக இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் ஒரு கன்மலை உண்டு. கிறிஸ்து என்கிற கன்மலை, இயேசு கிறிஸ்து என்கிற கன்மலை. அவர் நமக்காக இரத்தத்தையே சிந்தி கிருபையை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். யோவான் 1:17 நான் எப்பொழுதும் சொல்லுகிற வசனம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அதை உருவாக்கினார். அந்த கிருபையை அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தியாகத்தினால், அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய மனதுருக்கத்தினால் அந்த கிருபையை உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்மை தாங்குகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாத, என்னுடைய வலது கரம், நீதியின் கரம், அது உன்னை தாங்கும். என்ன செய்யுமா பாருங்க. 11ஆம் வசனம், இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். எத்தனை வழக்கு இருக்கிறது, எவ்வளவு கோர்ட்டு கேஸ் இருக்கிறது. ஆமா, தேவன் சொல்லுகிறார், தைரியப்படுத்துகிறார், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிறந்தது முதல் வளரும் வரை, நரை வயது மட்டும், முதிர் வயது மட்டும், நரை வயது மடியும் வரை அவர் நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறார். பயப்படாதப்பா, நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன்.
உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். அந்த யுத்தம், ஒரு யுத்தம் நடந்தா அங்க ரத்தம் கிடக்கும். ஆனா நீங்க இங்க ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. அவரே நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக யுத்தத்தை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. சிலர் ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாங்க. வார்த்தை பேசிய காரியத்தை சாதிக்கிற ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, அது சில நேரம் எடுபடாது. அப்படியே வாழ்ந்துடலான்னு பார்த்தாலும் அதனாலையும் வாழ முடியாது. எனக்கு என்பானவர்களே, அது மட்டுமல்ல, 13ஆம் வசனத்துல பாருங்க, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும், என் கால் சறுக்குகிறது. அவர் சொல்றார், பயப்படாதப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத. கால் சர்க்கிட்டோ, பிரச்சனை என்கிற கால் சர்க்கிட்டோ, துன்பம் என்கிற சறுக்குதல் உன் குடும்பத்தில் வந்துட்டோ, உன் பிள்ளைகளுக்கு வந்துட்டோ, கஷ்டம் என்கிற காரியம் உன் குடும்பத்தில் வந்துட்டோ, கடன் பாரம் என்கிற சறுக்கு, அவ்வளவுதான் என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்பேன், நீ பயப்படாத மகனே என்று இந்த நாளிலும் உங்களை அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலையும் பாருங்க, அவர் யார்? நான் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த தேவன் யார்? 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஏசாயா பாருங்க, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாயிருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. ஏசாயா தீர்க்கதரிசி அவரை, தேவனை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்க. வானங்களை சிருஷ்டித்தவர், அவைகளை விரித்தவர், பூமியை அதிலே உற்பத்தி ஆகிறவர்களை பரப்பினவர், கர்ப்பத்திலும் உற்பத்தியாக வைக்கிற தேவனவர், ஒவ்வொரு ஜனத்துக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர், நடமாடுகிறவர்களுக்கு ஆவியை கொடுக்க. சின்ன காற்று, சுவாசம், ஒரு சின்ன காற்று, வெயிட் இல்லாத காற்று. நான் 85 கிலோ இருக்கேன், 85 கிலோ வெயிட் தூக்கிட்டே அலை, 60 வயசு வரை தூக்கிட்டே வந்திருக்கு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு, அதாவது நான் நடந்து வந்த பாதைகளை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ரூட் இருக்கும், ஒவ்வொரு ட்ராக் இருக்கும். பேசுகிற எனக்கு இருக்கும், கேட்கிற உங்களையும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன சோதனை வேதனையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் அவர் கர்ப்பத்தில் இருந்தே நம்ம ஏந்தி தாங்கி, ஹல்லேலூயா, முதிர் வயது வரைக்கும் நரை வயது மட்டும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து, சின்ன காத்து அழகா கொண்டு வந்து இந்த நாள் வரை விட்டிருக்கிறார். இந்த வசனத்தையும் இந்த நாளில் தியானிக்க, கேட்க, அவரை பாட இந்த நாளிலும் வைத்திருக்கிறார். அதனால்தான் எல்லோரும் சேர்ந்து பாடப்போகிறோம், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். அப்படிப்பட்ட சோதனைகள், உங்க கிருபை என்னை தாங்கியது. அன்பு இயேசுவே, நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீர் ஐயா, என்னை அதிசயமாய் நடத்தின எந்த நேசையா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நாம் எல்லோரும் சேர்ந்து பாடப் போகிறோம். நாம் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் முதிர் வயது, நரை வயது மட்டும்
நம்மை தாங்குகிற தேவன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. வருத்தப்பட்டு பாரும் சோதரர்களே, என்னிடத்தில் வாருங்கள். என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. ஆமென். தேங்க் யூ லார்ட். எல்லாம் சேர்ந்து என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. எல்லாம் சேர்ந்து என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, சேர்ந்து நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. ஆமென். இதுவரை நடத்தின தேவன். எல்லாம் சேர்ந்து ஆமென். Thank you Holy Spirit. அவருடைய பலன். ஆமென். என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, சேர்ந்து நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க,
எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா, என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, சேர்ந்து தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்துகிற தேவன். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை தாங்கினேன். முதிர் வயது வரை, நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், இன்னமும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தமாக, உடன்படிக்கையாக தேவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு பாடி தேவனை துதித்து இந்த நேரத்திலும் அவரை நோக்கி ஜெபிக்கிற அன்பு மகனே, அன்பு சகோதரியே, அவர் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்ப்பத்தில் தோன்றினது முதல், உற்பத்தியானது முதல் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து ஏற்ற காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் நமக்கு உண்டு. எசாயா 66:7-9 சொல்லுகிறார், கற்ப வேதனை வரும் முன் பெற்றால் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று. பெற பண்ணுகிறவராய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ? பிரசவிக்க பண்ணுகிறவராய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று நம்மை பார்த்து கேட்கிறார். கலங்கி போய் குழந்தை பாக்கியம் இல்லை என்று கதறுகிறார் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தி உன்னத ஸ்தானத்திலே வைக்கிற தகப்பன் நமக்கு உண்டு. இந்த நேரத்திலும் தகப்பனை யார் யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்துங்க. தகப்பனே, என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, சோர்ந்து போகாதபடி உமக்குள் இன்னும் பலன் கொண்டு தைரியம் அடைந்து வாழ்க்கையில இன்னும் முன்னுக்கு செல்ல கரம் பிடித்து நடத்துங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டு உடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தட்டும். சாட்சியாக வாழக்கூடிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.